நம்ம காமெடி ஜோடி நிகழ்ச்சியில இப்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது சிங்கப்பூர் தீபன் அண்ட் விக்னேஷ் கார்த்திக். ஹலோ ஹலோ, சொல்லுடா கண்ணா. யோ காலங்காத்தால கதவை சாத்திட்டு என்ன பண்றீங்க? முதல்ல கதை தரீங்க. யாரா கண்ணா நீ? நான் பேங்க் ஆஃப் பரோடால இருந்து வரேன். நீங்க கடனை வாங்கிட்டு இன்னும் கடன் திருப்பி கட்டல. முதல்ல லோனை கட்டுங்க. கண்ணா 25 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின என் வீட்டுக்கு இன்னும் பெயிண்ட் அடிக்கலடா கண்ணா. அப்படியாப்பட்ட என் கிட்ட வந்து கடனை கேட்கறிய, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குண்டா? யோ நீ வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பியோ இல்ல உன் பொண்டாட்டி இழுத்து போட்டு அடிப்பியோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். முதல்ல லோனை கட்டு. கண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? இது வரைக்கும் நான் என் வீட்டுக்கு கரண்ட் பில்லு கட்டினதில்ல, டெலிபோன் பில்லு கட்டினதில்ல, வாட்டர் பில்லு கட்டினதில்ல, எங்க வீட்டு கேபிள் டிவிக்கு என்ன பில்லு கட்டலா கண்ணா. அப்படியாப்பட்ட என் கிட்ட வந்து லோனை கேட்கறிய? கோதாவரி கோதாவரி இங்க வாடி, அந்த வீட்டு வாசல்ல கொட்ட போடு. இனிமே எந்த நாயும் லோனை கட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாது, எல்லாரும் வெளியே தாண்டி இருக்கணும். கோதாவரி பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற, அந்த பில்ல கட்டல இந்த பில்ல கட்டலன்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கிற. முதல்ல லோனை கட்டியா? கண்ணா இத சொல்றதுக்கு நான் வருத்தப்படல, வேதனைப்படல, வெட்கப்படல, துன்பப்படல, துயரப்படலடா கண்ணா, பெருமைப்படுறா கண்ணா. நீதான் வெட்கப்பட்டிருந்தா எப்பயோ லோனை கட்டிருப்பே. இப்ப கட்ட முடியுமா முடியாதா? கண்ணா ஓகேடா, உனக்காக நான் கட்டண்டா. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ பதில சொல்லிட்டு லோனை வாங்கிட்டு போடா கண்ணா. சரி கேளு. ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற ஒரு பைத்தியக்கார டாக்டர் கிட்ட ஒரு பைத்தியத்துக்கு வைத்தியம் இந்த டயலாக பேசிதான் மாசம் மாசம் லோனை கேட்டு வரவங்க கிட்ட நீ எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் அப்படி கிடையாது. இதுக்கு பதில கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து லோனை வாங்குறேன். ஓகே, அது வரைக்கும் பை. ஓகேடா கண்ணா. கோதாவரி அந்த பக்கெட்ல தண்ணி எடுத்து வைடி, தலை முழுகணும். வணக்கம் நாட்டாம சார், நான் பேங்க் ஆஃப் பரோடால இருந்து வரேன். நீங்க லோனை வாங்கி இன்னும் லோனை திருப்பி கட்டல. முதல்ல லோனை கட்டுங்க. 1 2 2 கண்ணு. இதுக்கு மேலேயே என்னமா? நல்ல கண்ணு, அந்த கண்ணு, தப்சா கண்ணு, 1.5 கண்ணு, என்னமா கண்ணு? அந்த படம் நான் பாக்கல கண்ணு. இந்த படம் பாக்கலன்னு சொல்லி படம் காட்டாத, முதல்ல லோனை கட்டு. அதெல்லாம் இருக்கட்டும் கண்ணு, நான் வாங்கினத பார்த்ததுக்கு 6 கண்ணு சாட்சி. எங்க பேங்க் மேனேஜர் நல்ல கண்ணு சாட்சி. அது செல்லாது. நீ காசை கட்டியா? செல்லாதா செல்லுமான்னு நான் சொல்றேன். கண்ணு அந்த முக்குல 3வது வீட்டுல இருக்க முனுசாமி கட்டானாடா. முனுசாமி கட்டல. அப்ப அந்த பக்கத்து வீட்டு பால் பரமசிவன் கட்டானாடா. பரமசிவனும் கட்டல. அப்ப நான் மட்டும் கட்டுறதுக்கு என்ன இழுச்சவாடா? எனக்கு சொல்ல நீதிடா, நேர்மைடா, நியாயம்டா. யோ அவனுங்கெல்லாம் பேங்க்ல லோனே வாங்கல. லோன் வாங்காம எப்படியா கட்டுவானுங்க? ஒரு லாஜிக்கே எல்லாம் பேசுற. என்ன நான் யார் தெரியுமா? நாட்டாமையாக்க. நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு நாட்டாமையா? ஒரு 10 ரூபாய் கடன் வாங்கிட்டு அதை ரிட்டர்ன் பண்ண முடியல. இத பாருங்க பொதுமக்களே, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இனிமே இவங்க கூட ஆரும் பேசக்கூடாது, ஆரும் பழகக்கூடாது, ஆரும் அண்ணன் தங்கி எதுவும் பண்ணக்கூடாது. இவனை நான் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன். இது இந்த போக்கிரியோட தீர்ப்பு. நாட்டாமையா கலாய்க்கிறியா? கையறா. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் கண்ணு. சரி சரி கிளம்பு. வணக்கம்ண்ணா, நான் பேங்க் ஆஃப் பரோடால இருந்து வரேன். நீங்க லோன் கட்டணும்ண்ணா. என்ன தம்பி என்ன கேட்டீங்க? லோனு எவ்வளவு கட்டணும்? 5343 ரூபாய் 50 பைசா. அப்படிதானா கட்டணும்? ஆமா. அப்ப நீங்களே அதை கட்டிடுங்க. இல்லடே, நான் எதுக்காக சொல்றேன்னா, என் குடும்பத்துக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு தெரியுமா? நான் பாடும்போது என் கூடவே சேர்த்து நீங்களும் பாடுங்க. கைவீசப்பா கைவீசி, கடைக்கு போலாம் கைவீசி, பேங்குக்கு போலாம் கைவீசி, ரோடு வாங்கலாம் கைவீசி, என்ஜாய் பண்ணலாம் கைவீசி, எஸ்கேப் ஆகலாம் கைவீசி, கைவீசப்பா கைவீசி கை. நிறுத்து. நீ பாட்டு பாடும் போதே தெரியுது நீ என்ன ஐடியால இருக்கிறேன்னு. இப்ப எப்படி லோனை வாங்குறேன்னு மட்டும் பாரு. ஏய், நீ ஆளை வெட்டதான் 6 ரூபா தூக்குவ. ஆனா நான் மரம் இறங்கும், தேங்காய் வெட்டும், தென்னை வெட்டும், ஆட்டை வெட்டும், மாட்டை வெட்டும். இருத்துங்க தம்பி, பிடிக்க ஆளை விடுங்க தம்பி. ஆனா ஒன்றே ஒன்று சொல்றேன், நீங்க லோனை கட்டுறா நாயே அப்படின்னு சொல்லுங்க, கட்டிட்டு போறேன். தயவு செஞ்சு இன்னொரு தடவை மட்டும் இந்த டைலாக பேசாதீங்க தம்பி, பேசவே பேசாதீங்க. தமிழ் மண்ணுக்கும் தமிழ் பொண்ணுக்கும் மரியாதை கொடுப்பேன், வணக்கம் செலுத்துவேன். தமிழ் மண்ணுக்கும். வணக்கம்ண்ணா, நான் பேங்க் ஆஃப் பரோடால இருந்து வரேன். லோனை கட்டுங்கண்ணா. லோனை கட்டணுமா? ஆமா. ஏய், அந்த புள்ளிய நான் எதுக்குடா கட்டணும்? ஏன் அவங்க அப்பா அம்மா இருக்க மாட்டாங்களா? அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ல வேண்டியதுதானே? என்ன காமெடியா? இந்த ஜோக்குக்கு நான் சிரிக்கணுமா? தம்பி, இது வரைக்கும் நான் காமெடின்னு எதுவும் பண்ணது கிடையாது.
அப்படியே பண்ணாலும் மத்தவங்களை சிரிக்க சொன்னது கிடையாது. நான் வந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பான்ஸ் அங்க கிடைக்கும். தலைவா, நானும் உங்களை மாதிரி தான் தலைவா. இப்பெல்லாம் நான் வந்து பேசினாலும் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு அடுத்து நான் தான் எல்லாரும் சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். கேள்விப்பட்டேன் தம்பி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க முதல்ல கை நீட்டி வாங்குனீங்களே லோனு, அதை திருப்பி கட்டுங்க. இது வரைக்கும் நான் கையை நீட்டி பழக்கம் இல்லடா, கொடுத்துதான் பழக்கம். என்னை பத்தி தெரியும்ல, தமிழ்நாட்டுல பாதி கடன் அடைக்கிறதுக்காக போராடுறேன்டா நானு. என்கிட்டயே லோன் கேக்குறியா? எவ்வளவு நாள்லாம் இதே மாதிரி பேசிட்டு இருப்பீங்க? நானும் அதே மாதிரி தான் பேசுறேன், நீங்களும் அதே மாதிரி தான் பேசுறீங்க. ஏதாவது புதுசா பேசுங்கண்ணா. புதுசா பேசணுமா? இப்ப பேசுறேன் கேளு. நல்லதா 4 பேர் சொல்லணும்னு சொல்லுவாங்க மிஸ்டர் பிள்ளைவாள். ஆனா நல்ல வாயில நார வாய பூண்ட மாதிரி பேசாதீங்க. இது ஓகேவா? இது சூப்பர். அப்பனா ஓகே, போயிடுவோமா? கான்செப்டை முடிச்சுக்கிறோம் மிஸ்டர் பிள்ளைவாள். வரட்டுமா? பாய்.